Hi, welcome to channel Sarah Creations. Welcome to another episode of Temples of Kumbakonam. ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும் பிளாக் அப்படி சாரீ கட்டிட்டு வந்திருக்காங்க. இதே சாரியை தான் வந்து ஒரு டெம்பிள் கட்டிட்டு வந்தாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், போன எபிசோட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணியிருப்பேன். என்னம்மா கரெக்டா? ஸோ அதான் அந்த கோவிலுக்கே திரும்பி எங்கள் அம்மா வந்து இந்த சாரீ கட்டிக்கிட்டே உங்களுக்கு வந்து இது கொடுக்க போகிறாங்க. ஸோ வாங்க. ஹாய்மா, நீ சொல்லு என்ன பண்ணோன்ட்டு. நமஸ்காரம். ஐ எம் ஸ்வர்ணலதா ஸ்ரீராமன். இன்னைக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு டே போனது, தட் இஸ் இங்கேருந்து போகும்போது முதல்ல போன திருநள்ளாறு பற்றி சொல்லலான்னு இருக்கேன். இப்போது திருநள்ளாறுன்னும் பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து அவளுடைய வாழ்க்கையில் வந்து சனியினுடைய பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சனியை போல கொடுப்பவனும் இல்லை, சனியை போல கெடுப்பவனும் இல்லைன்னுவா. அதனால் எல்லாருக்குமே ஒரு பயம், நல்லாது நமக்கு வந்து நல்லபடி அமையணுமேனு. அதனால் சனீஸ்வரன பகவானை பிரார்த்திக்கிறதுன்றது எல்லாருமே பண்ணுறது தான். நாங்கள் வந்து போகும்பொழுது தேரோட்டம்லாம் முடிஞ்சு அன்னைக்கு தான் சனீஸ்வர பகவானை ரொம்ப நல்லா சந்தோஷமாக நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலாக அந்த கோவில் ஒரு சிவன் கோவில், பழமை வாய்ந்த சிவன் கோவில். அதில் என்னன்னா, அங்கே சிவன் கோவிலில் சனீஸ்வர பகவான் காவலாளியாக இருக்கார். போகும்போதே சனீஸ்வர பகவான் தான் இருக்கார். அவருக்கு இடது பக்கம் வந்து பரமேஸ்வரி அம்பாள் இருக்கா. உள்ளே போனோம். இந்த கோவில் வரலாறுன்னு பார்த்தோம்னா, இந்த கோவில் வந்து சுயம்பு மூர்த்தி. அவர் வந்து அந்த இடமெல்லாம் அப்பெல்லாம் ஃபுல்லாக தர்பையாக இருந்ததாம். அதனால் இப்போ கூட அந்த அவர் பேரே தர்பநாடீஸ்வரர் தான். ஏன்னா தர்பத்தாலே ஆன ஸ்வயம்பு மூர்த்தி. அதனால தர்பை இருக்கிற தழும்பே இருக்கு அந்த லிங்கத்து மேலே அப்படின்னு அந்த சாஸ்திரிகள் சொன்ன ரொம்ப பழமையாய்ந்த கோவில். இந்த சனீஸ்வர பகவானுக்கு லெஃப்ட் சைடில் பரமேஸ்வரி இருக்கா. அவருக்கு சனீஸ்வர பகவானுக்கு எதிர்க்கே அவருடைய தகப்பனாரான சூரியன் பகவான் இருக்கு. இங்கே வந்து பிரதோஷம், மகா சிவராத்திரி அதெல்லாம் ரொம்ப கிராண்டாக பண்ணுறா. இங்கே வந்து தனியாக தட்சிணாமூர்த்திக்கு சன்னதி இருக்குது, விநாயகர் சன்னதி தனியாக இருக்குது, அப்புறம் முருகன் வள்ளி தேவான சன்னதி தனியாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. போகிற வழியிலேயே நமக்கு வந்து அர்ச்சனை டிக்கெட்டும் கொடுக்குறா. 9 எள்ளு விளக்கு கொடுக்குறா. எள்ளில் தோச்சி எண்ணெயோடு சேர்த்து கொடுக்குறா. அதை வந்து நம்ம எல்லாருமா நம்ம ஃபேமிலியோடு போனோம்னா எல்லாரும் எடுத்துட்டு எல்லாரையும் 3 சுற்று சுற்றிக்கணும். நம்மளே சுயமாக சுற்றிண்டு அந்த எள்ளு விளக்கு பர்மனெண்ட்டாக எரிஞ்சுட்டே இருக்குது. அதில் சனீஸ்வர பகவானே நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிருதம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் அப்படி சொல்லிகிட்டே அந்த சின்ன சின்ன எள்ளு விளக்கை வந்து அதில் போட்டுட சொல்கிறா. வந்து இங்கே பெரிய விசேஷம் என்னன்னா, சனீஸ்வர பகவானுக்கு இங்கே நம்ம பார்க்க நவகிரகத்துலலாம் 4 கை இருக்கும். அங்கே வந்து 2 கை தான் அபயசமாக இருக்குது. சனீஸ்வர பகவானுக்கு போனால் கட்டாயம் எல்லாரும் பாருங்கோ. அபயசமா அவர் நமக்கு காட்சி தரார். ரொம்ப நமக்கு போகும்பொழுதே ஒரு மைண்டு கிளியர் ஆகுது. ஓகே, நம்ம இங்கே வந்துட்டோம். நமக்கு அஷ்டமத்தில் சனியா, சனியா, சனி தசையா எதுவாக இருந்தாலும் சனீஸ்வர பகவானே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த கோவில் ரொம்ப பழமை வாய்ந்தது. யானை எல்லாம் கூட இருந்தது. இதில் ஒரு ஃபன் என்னன்னா, நாங்கள் வந்து எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிற பழக்கம் உண்டு. அங்கே போய் எடுத்து வாங்க நிற்க என்ன பண்ண, ஒரு மாடு வந்தது பேக் சைடில். நான் பார்க்கவே இல்லை. மாடு வந்து என்ன பண்ணிட்டு, ஃபார்ச்சுனேட்லி அது வந்து சாஃப்டாக அது உடம்பு தான் என் மேலே முதுகில் பட்டுது, கொம்பு பட்டுன்னு தான் என்ன நிஜமாவே சொல்கிறேன். தடவி கொடுத்த மாதிரி இருந்தது. சனீஸ்வர பகவானே ஓகே போயிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லி தடவி கொடுத்தா. அப்புறம் தான் அடுத்தவா சொன்னோம், அம்மா மாடுமா. திரும்பி பார்த்தா மாடு, அது தடவினது பார்த்தா பஞ்சு மாதிரி இருந்தது. அதான் அப்பதான் சொன்னாங்க, நம்ம மாடை பார்க்காம போட்டோல மும்முரமா இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னாங்க. போலீஸ்கார் ரொம்ப நல்லா இருந்ததுமா. முதல்ல ஆரம்பமே வந்து சனீஸ்வரன் பகவானை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திருப்பி வரச்சையும் நான் போய் இன்னொரு வாட்டி சனீஸ்வர பகவானை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். இதுதான் வந்து திருநள்ளாறு. இப்ப நீ இது வரைக்கும் இந்த சனீஸ்வரன் கோவிலை பத்தி சொன்ன. இந்த சனீஸ்வரனுடைய பவரை வந்து அடக்கிறதுக்கு தானே வந்து சிவன்
ஆமா, அதை அந்த நான் கதை சொல்லு. மறந்துட்டேம்மா, அது மறந்துட்டேம்மா. தமயந்தி வந்து சுயம்பரம் பண்றா. சுயம்பரத்துல வந்து எல்லாருமே வருவா. அப்ப தேவர்கள்லாம் வரா. தேவர்கள்லாம் வரும் பொழுது அவர் தேவர்கள் எல்லாம் விட்டுட்டு நல மகாராஜாக்கு மாலை போடுறா. மாலை பண்ண உடனே இந்த தேவர்களுக்கு எல்லாம் ஈகோ டச் ஆயிடுறது. அவ எல்லாரும் போய் சனீஸ்வரன் கிட்ட சொல்றா, நீ வந்து உன்னால அவனை வந்து கெடுக்க முடியும், அது எங்களெல்லாம் இன்சல்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்ன உடனே நல மகாராஜா வந்து ரொம்ப அவன் எல்லாம் நாட்டை இழந்து எல்லாம் இழந்துடுறான். அப்போ கூட இவ தர்பராணீஸ்வரரை வந்து பிரார்த்தனை பண்றான், ஈஸ்வரா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன்னுடைய பவர்ல நீ தான் என்னை காக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து ஈஸ்வரன் வந்து சனி பகவானுடைய பவர் எல்லாம் குறைச்சி அவரை ரியலைஸ் பண்ண வச்சுட்டு நல மகாராஜாக்கு சனீஸ்வரன் வந்து எல்லாமே திருப்பி கொடுத்துடுறாரு. திருப்பி கொடுக்கறதுனால இந்த இடத்துல வந்து சனி பகவான் வந்து எல்லாருமே அபயம் கொடுக்கறது தான் ஒரு ஐதீகம். இந்த இடத்துல வந்து ஈஸ்வரனுடைய பவரால சனீஸ்வரன் வந்து எல்லாரையும் காக்கிறது தான் ஒரு ஐதீகம். அதுதான் இந்த கோவில்னால, இந்த கோவில்ல வந்து எல்லாருமே திருநள்ளாறு போயிட்டு வரா. அதாவது எப்பேற்பட்ட அஷ்டமத்து சனியோ ஏழ சனியோ எந்த சனியா இருந்தாலும் இங்க வரும் பொழுது எல்லாரும் காக்கப்படுவோம், அப்படி சுபிட்சமா இருப்போன்றது ஒரு நம்பிக்கை. ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு எங்க அப்பா வந்து இந்த கோவிலுக்கு போகியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனது. ஸோ ஹோப் உங்களுக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் எல்லாரும் போயிட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வந்ததாகவும் இருக்கும். ஸோ அடுத்த கோவில் அங்கேருந்து எங்க புறப்பட்டது நம்ம ஜெர்னி? வேளாங்கண்ணி. ஸோ நம்ம வந்து அடுத்தது வந்து அன்பிளான்டாக போன கோவிலுன்றது வந்து இந்த வேளாங்கண்ணி. எல்லாருமே வந்து வேளாங்கண்ணிக்கு வந்து போவாங்க. எங்களுக்கும் வந்து நிறைய கேத்தலிக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கும் அது வந்து ரொம்ப பெருசாக கிறிஸ்டின்னு நாங்கள் போகக்கூடாது, சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மாலாம் எங்களை அப்படி சொல்லிலாம் வளர்க்கல. எங்களுக்கும் வந்து அது வந்து கிறிஸ்டினாக இருந்தாலும் சர்ச்சுக்கு போனாலும் ஈவன் நான் என் பொண்ணை மாஸ்க்கு கூட கூப்பிட்டு போயிட்டு மந்திரிச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ எங்களுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், எங்கள் அம்மாவும் அவ்வளோதான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஹிந்துயிசம் தான் கிடையாது. வி ஹாவ் பிலீவ் இன் ஆல் த ரிலீஜியன். வணக்கம் மம்மி. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது வேளாங்கண்ணி மாதா போய் பார்த்துட்டு வந்தது. வணக்கம் மம்மி. எனக்கு வந்து சொல்ல போனால் ஆக்சுவலாக இந்த சாரீ எடுத்துட்டு ஒயிட் சாரியே கட்டிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த அளவுக்கு மாதா மேல எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கை, பற்றுதல் நம்பிக்கைன்னும் பொழுது அது வேற. அதுக்கும் மிஞ்சி ஒரு பாண்டேஜ். அதாவது அம்மான்னா எப்படி, அம்மாக்கு பிளேஸ்ன்னும் பொழுது அந்த மரியாதை போது அது ஒரு 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 விதமான ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அதனால எனக்கு வந்து மெயினாக வந்து ஒரு கிறிஸ்மஸ் முடிஞ்சதும் நான் சர்ச்சுக்கு போய் என் பேரன் பேத்தியை ஆசின்னு போய் கேண்டில் ஏற்றிட்டு வருவேன். அது வந்து அது அப்படியே 100 மாதிரி வந்துட்டே இருந்ததுனால எங்கள் சன்னியில் சொன்ன உடனே எனக்கு வந்து வேளாங்கண்ணி போகணுன்றது ரொம்ப எக்ஸைட்டடாக ஆயிடுது. எனக்கு அங்கே போகும்போது தான் மாஸ் முடிஞ்சுது. அது எவ்வளோ சந்தோஷம். எல்லாருக்கும் அதனுடைய ஹோலி வாட்டரை வந்து எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணா. அந்த அளவுக்கு we were blessed to get that blessing. அதுவே வந்து நம்ம பிளான் கிடையாது. இந்த வேளாங்கண்ணின்னும் பொழுது அதே மாதிரி வீட்டில் அம்மியில் அரைக்கும் போது எல்லாம் மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் வந்து பாட தாயே உன்னை தான் தாயென்று உன்னை தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா அப்படின்னு வரும் அந்த பாட்டு. ரொம்ப நாளாக நான் அரைக்கும் போதெல்லாம் அதே பாடுவேன். அந்த அளவுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இன் வேளாங்கண்ணி இருந்ததுனால தான் என்னை வந்து அந்த தரிசனம் கொடுத்தான்றது என்னுடைய நம்பிக்கை. அது எஸ். ஸோ அங்கே நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே புல்லறியுது, நமக்கு முடியல. ஸோ நாங்கள் அங்கே என்ன பண்ணோன்ட்டா அன்னைக்குன்னு பார்த்து பௌர்ணமி சூப்பரான நிலா இருந்தது. இறங்கி வரும்போது வந்து மாதாவோட ப்ரொசஷன் இருந்ததா. ஸோ மாதா ப்ரொசஷன் வருதுன்ட்டு காரை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டான்.
அதனால் நாங்கள் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும்போது ப்ரொசஷன் எல்லாம் இதுவாயிட்டு அங்கேருந்து இடத்துல இருந்து முட்டி போட்டே வந்து ஜீசஸ் கிட்ட நடந்து போயிட்டு இருந்த ப்ரொசஷனும் இருந்தது. ஸோ எனக்கு வந்து என்ன நம்ம வந்து ஃபோட்டோ உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டு தான் எடுத்தேன். நான் போட்டிருக்கேன், போடலாமா என்னன்றது எனக்கு தெரியல. பட் நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த ப்ரொசஷன் எல்லாமே வந்து எடுத்து உங்களுக்காக ஜஸ்ட் பார்க்க முடியாதவங்க இருக்காங்க அப்படின்னா இப்படி இருக்கும் வேளாங்கண்ணின்றத வந்து இல்ல பார்க்க முடியாதவங்க, அதாவது இப்ப போக முடியாது வேளாங்கண்ணிக்குன்றவங்களுக்கு யூ கேன் வாட்ச் தட் வீடியோ அண்ட் என்ஜாய். ஸோ அடுத்து எங்க போனோம் அப்படின்னா நம்ம பொன்னியின் செல்வன்ல வர புத்த விஹாரம், சூடாமணி விஹாரம்னா அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இல்லை சப்பரைஸான்னு தெரியாமல் நாங்கள் வந்து ரொம்ப இந்த பொன்னியின் செல்வனில் வந்து ஓகே நம்ம அருள்மொழிவர்மன் வருவான் அப்படி இப்படி நினச்சிட்டு போடா, அங்கே ஒரு சின்ன ஸ்பாட்டு தான் இருந்தது. நான் அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பட் அந்த புத்தர் வந்து ரொம்ப தெய்வீகமாக இருந்தார். அவங்க வந்து ரொம்ப மனசு வச்சு தே ஆர் மெயின்டைனிங் தட் பிளேஸ். அது பிளேஸ் வந்து ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு புத்தருடைய ஸ்கல்ப்சர் கிடச்ச இடம் அதுதான். அண்ட் அதுதான் ஃபஸ்ட்டு சிலையும். அதனால் வந்து அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. டவுன் சவுத்தை போகணும் போல் நாகப்பட்டினம் சூடாமணி விஹாரம். பட் கூகுள் மேப்ஸை நம்பி நீங்கள் தயவு பண்ணி போகாதீங்க, அதுதான் தப்பாக காட்டுருச்சு. ஏன்னா எங்களுக்கு வேளாங்கண்ணிலேருந்தே 45 மினிட்ஸு, அங்கேருந்து வந்து எங்களுக்கு வந்து 1 hour 45 மினிட்ஸ் கும்பகோணம் இருந்தது. ஸ்டில் வி மேனேஜ் பிகாஸ் நம்ம அந்த சனீஸ்வர பகவானை கரெக்டாக 4:30க்கு ஓப்பனிங் பண்ணும்போதே நிறைய கரெக்டாக 4 o'clock போயிட்டு 4:30க்கெல்லாம் வந்துட்டோமா, 1/2 hour எல்லாமே. அதனால் வந்து பண்ண முடிஞ்சுது. ஸோ எங்கள் அம்மா சொன்ன மாதிரி எல்லாமே வந்து காட்ஸ் வில் டு எக்ஸிக்யூட் த பிளான். நேராக நாங்கள் வந்து 9 மணிக்கே வந்து பாலாஜி பவன்லே வந்து சூப்பராக 3 நாள் வந்து சாப்பிட்டோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஆர்கே ரெசிடென்சியும் நல்லா இருந்தது. பாலாஜிலையும் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கேயும் வந்து நல்லா தான் இருந்தது. நீங்கள் புக் பண்ணுறதை விட ஆன்லைனில் புக் பண்ணுறதை விட நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நேராகவே புக் பண்ணிங்கன்னா ஜென்யூனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட வந்து இந்த 28th நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்ற எபிசோட் முடியுது. அடுத்து வந்து வர கோவில்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, அன்டில் தென் பாய். எங்கள் அம்மா அதே மாதிரி ராகத்தில் சொல்லுவாங்க.